அனைவருக்கும் வணக்கம். அது முட்டை சாதம் செய்ய போகிறோம். எக் ரைஸ். இது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், ஜீரகம், லவங்கம் எடுத்துருக்குங்க. ஒரு பிரியாணி டேஸ்ட்லேயே செய்யலான்ட்டு எடுத்துருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தேவையான அளவு. இது வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். மல்லி வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு முட்டை பாருங்கள், ஒரு 3 முட்டை போட போகிறோம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளிங்க பொடியாக கட் பண்ணி 3 தக்காளி. இவ்வளோ தாங்க. எக் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க. வணக்கம். எக் ரைஸ் செய்ய போகிறோம். கேஸ் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம். ஒரு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். வாசனை பார்த்திங்கன்னா நல்லா பொரியட்டும். இதுதான் கருவேப்பிலை போட்டுடலாம். இது பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னு வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பாதம் வர அளவு க்ளீனாக வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டிங்கன்னா தேங்காய் வெங்காயம் க்ளீனாக ஃப்ரை ஆகும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுடலாம். இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு க்ளீனாக நல்லா வதக்கலாம். இதை நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி தக்காளி ஒரு 3 போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா க்ளீனாக மசிக்கணும். அந்தளவுக்கு க்ளீனாக வந்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம். ஒரு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துடலாம். மல்லி ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா கலக்கலாங்க. இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு க்ளீனாக வதக்கலாம். இதை நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சிங்க. தக்காளி நல்லா க்ளீனாக மசிச்சு. இப்போ வந்து முட்டை சேர்க்கணும். கொஞ்சமாக சைடில் வதக்கி விட்டுலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். அது வந்து முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போது பாருங்கள், 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து அப்படியே கலக்க வேண்டாம். அப்படியே கொஞ்சம் நல்லா முட்டை நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கலக்கலாம். முட்டை நல்லா வேகட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு முட்டை வெந்திருக்கு. நல்லா கலக்கிங்க. மசாலா கூட நான் சேர்த்து கலக்கிங்க. இதை ஜாஸ்தி கலக்க வேண்டாம். முட்டை ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாக இருக்கட்டும். இதை கலக்கிங்க. ரைஸ் வந்து பாருங்கள், ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் வந்து பலபலன்னு இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பலபலன்னு எப்போ முட்டை எக் ரைஸ் செஞ்சாலும் ரைஸ் வந்து பலபலன்னு இருக்கும். இந்த அளவுக்கு பலபலன்னு எடுத்துங்க. வந்து ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டு நல்லா கலக்கலாங்க. இதை தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ரைஸ் வந்து நீங்கள் இது வந்து நம்ம காலையில் செய்த ரைஸ்லாம் செஞ்சுருக்கேன். காலையில் செஞ்ச ரைஸில் தான் சாதம் தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் செய்யணுன்னா பேச்சுலர் உள்ளவங்களுக்கோ அல்லது ஃபேமிலிக்கோ அல்லது ஒரு 10 மினிட் டிஃபன் பாக்ஸ் எனக்கு கொடுத்துருக்கணுமா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை ரைஸ் சூப்பராக செய்யலாங்க. அருமையாக இருக்குது. டேஸ்ட்டாக ஜம்முன்னு நல்ல ஒரு ரெசிபி இது. ரைஸ் நல்லா சூடாகிடுங்க. சிம்லேயே வச்சுருங்க. நல்லா ஒரு கலக்கிங்க. அப்படியே பழம் வரும் ரைஸு. இவ்வளோ தான் எக் ரைஸ் ரெடி ஆச்சு. லாஸ்ட்டாக பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல தூவி விட்டுடலாம். தூவி விட்டு நல்லா கலக்கிட்டு எடுத்துடலாங்க. நல்லா ஒரு கலக்கலாம். இதை பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு எக் ரைஸ் பிரியாணி வாசனையில் எக் ரைஸ் செஞ்சிட்டோம். இதே போல் நீங்கள் எக் ரைஸ் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு பேச்சுலருக்காக இருக்கட்டும் அல்லது ஃபேமிலிக்காக இருக்கட்டும். அதாவது நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செய்யணுன்னா ஒரு எக் ரைஸ் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் டிஃபன் போட்டு கொடுக்கணுமா இருந்தால் ஸ்கூல் பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்க இருக்கட்டும், சீக்கிரம் அர்ஜென்ட்டாக செய்யணுன்னா வேலை நீங்கள் செய்யலாம். நீங்கள் புதுசாக உடனே அந்த ரைஸ் சாதம் செஞ்சு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் காலையில்
செய்த சாதம் இருந்தால் கூட நீங்கள் அதை மதியானமோ சாயங்காலமோ செய்யலாம், பரவாயில்ல. அது வந்து டேஸ்ட் வந்து அருமையான லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் போய் சீக்கிரமாக டிஃபன் ரெடி ஆகிடுங்க. அதனால் நீங்களே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராமஜெயம் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரேஸ் எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் இதுவே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். சூப்பராக ஜம்முன்னு 10 நிமிஷம் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். இந்த நீங்களும் செஞ்சு நீங்கள் ஆசுங்க. ஓகே வாஸ்.